கொழும்புல இருக்கக்கூடிய வெலிக்கடை சிறைச்சாலையில் வந்து கைதிகள் குழுவினருக்கு இடையில வந்து ஒரு மோதல் நிலைமை வெடிச்சிருக்கு. ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே ராஜபக்ஷவை தான் டார்கெட் பண்றீங்க, ராஜபக்ஷ குடும்பத்தை தான் டார்கெட் பண்றீங்க, இப்படி ராஜபக்ஷக்களையே கூப்பிட்டுட்டு இருந்தா எப்படி அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாமே ஒரு பதில். சஜித் பிரேமதாசவுக்கும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. நாமல் ராஜபக்ஷ ஒரு மக்கள் சந்திப்புல சொல்லியிருந்தாரு, மற்றவங்களுடைய சாதாரண வழக்குகள் அப்படின்னு சொன்னா அதை பேசி முடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா எங்களோட வழக்குகள் அப்படின்னு சொன்னா அதை வந்து உடனே பேசி முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க தான் லம்பா பண்ணிருக்காங்க. மத்தவங்க எல்லாம் இதை 5-10 பண்ணாலும் இவங்க வந்து அந்த மில்லியன் கணக்குல, அதுவும் எத்தனையோ மில்லியன் கணக்குல பண்ணும்போது இவங்களுக்கு தான் பிரையாரிட்டி வந்து கொடுத்தாங்க. ஏன்னா மக்கள் பணத்துல தானே செஞ்சிருக்காங்க. மத்தது சிறைச்சாலைகளுக்குள்ள கொள்ளளவு அதை விட அதிகமா இருக்காங்க அப்படின்னா இன்னும் இப்ப உடனே பாருங்க, ஒவ்வொரு மூடப்பட்டு இருந்த வைத்தியசாலைகள் எல்லாத்தையுமே வந்து சிறைச்சாலைகளா மாத்துற அளவுக்கு அரசாங்கம் தீவிர நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா இதை முதலே பண்ணிருக்கலாம் இல்லையா? இப்படியான சம்பவத்தை வந்து தவிர்த்திருக்கலாம் இல்லையா? இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம் கனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து நிறைய செய்திகள் பதிவாகி இருக்கு எங்களுடைய நாட்டில். அண்மையில் நடந்த சிறைச்சாலை விவகாரத்துக்கு அப்புறமா இது தொடர்பான பல தகவல்கள், இதை தாண்டி இப்போ பாராளுமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காரசாரமான விவாதங்கள் அப்படின்னு சொல்லி பலவிதமான செய்திகள் பதிவாகிட்டு இருக்கு. நம்ம இதை பத்தி இன்னைக்கு பேசுறதுக்கு நிகழ்ச்சியோட இணைஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னென்ன செய்திகள் இருக்கு நமக்கு? சரி, முதலாவதா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாமல் ராஜபக்ஷ அவரு சம்பந்தப்பட்டதா சொல்லப்படுற வழக்கு தான் இந்த கிரிஷ் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து 188 மில்லியன் ரூபாய்க்கு இலங்கையில சொத்து வாங்கியது குறித்து சிஐடி பிரிவினர் வந்து இப்ப விசாரணைகளை மேற்கொண்டு வர்றதா தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. அதை பத்தி நம்ம டீடைல்ஸா பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே ராஜபக்ஷவை தான் டார்கெட் பண்றீங்க, ராஜபக்ஷ குடும்பத்தை தான் டார்கெட் பண்றீங்க, நாமல் ராஜபக்ஷவை கூப்பிடுறீங்க, யோஷித் ராஜபக்ஷவை கூப்பிடுறீங்க, ரோஹித் ராஜபக்ஷவை கூப்பிடுறீங்க, இப்படி ராஜபக்ஷக்களையே கூப்பிட்டுட்டு இருந்தா எப்படி அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாமே ஒரு பதில். சஜித் பிரேமதாசவுக்கும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ கடைசியா வந்து அவரையும் கூப்பிட்டு இருக்காங்க. அதே பாத்தீங்கன்னா, வெளியில நான் உங்களை எங்க கண்டாலுமே சுடுவேன் அப்படின்னு ஒரு போலீஸ் அதிகாரிக்கு வந்து இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மிரட்டல் விடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து வேற யாருமே இல்ல, இந்த நீர்கொழும்பு சம்பவத்துல வந்து ஒரு போலீஸ் அதிகாரி வந்து வீரத்தோட வந்து முன்னுக்கு போய் ஒரு துப்பாக்கி சூட்டை நடத்தியிருப்பார் இல்லையா, அந்த போலீஸ் அதிகாரிக்கு தான் இப்ப வந்து கொலை மிரட்டல் வர்றதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதை பத்தியும் நம்ம நிகழ்ச்சியில பார்த்துடலாம். ஆமா, நீங்க வந்து இப்ப வெளியில வந்தாலே சுடுவேன் அப்படின்னு என் மைண்ட் வேற ஒருத்தர்கிட்ட போயிடுச்சு. அப்புறம் டக்குனு இல்லை அப்படின்னு நான் திருப்பி விஷயத்துக்கு வந்துட்டேன். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்படியான பின்னணியில் இப்போ இந்த தகவல்களோட சேர்த்து இன்னும் மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம நாமல் ராஜபக்ஷவை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, இப்போ நாமல் ராஜபக்ஷ இந்த நீதிமன்ற சிறைச்சாலை விவகாரத்தில் வந்து பல தகவல்களை வந்து வெளியிட்டிருக்காரு. அதுவும் வெளிப்படையாக மக்கள் சந்திப்பில் வெளியிட்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைய தினமும் கூட இந்த வெலிக்கடை சிறைச்சாலைக்குள்ள ஒரு 2 குழுக்களுக்கு இடையில ஒரு மோதல் நடந்திருக்கு. இப்போ நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்துக்கு அப்புறமா ஏன் அவங்க இடமாற்றப்பட்ட எல்லா சிறைச்சாலைகளுக்குள்ளேயும் இந்த மாதிரி மோதல் நிலைமை வருது, ஏன் வந்து சிறை கைதிகள் தாக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? சரி, வாங்க போகலாம். ஓகே, முதலாவதா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாமல் ராஜபக்ஷ இருக்காரு, அவர் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு வந்து போலீசார் வந்து விசாரணைகள் மேற்கொண்டு தான் வர்றாங்க. அது வந்து கிரிஷ் வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொழும்பு கோட்டையில வந்து ஒரு பகுதி ஒன்று இருக்காம். அதுல வந்து 4.3 ஏக்கர் நிலத்தை வந்து இந்திய நிறுவனத்திற்கு குத்தகை விடுவதில் வந்து ஒரு மோசடி நடந்திருக்கதா வந்து சொல்றாங்க. அதுல தான் இவருடைய பேர் வந்து அடிபட்டிருக்கு. ஸோ இதுல வந்து இலங்கை மதிப்புல வந்து 188 மில்லியன் ரூபாயை பயன்படுத்தி தான் இந்த சொத்து வாங்கி இருக்கிறதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஆனா இதை குறித்து வந்து சிஐடி பிரிவினர் வந்து ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலுமே இது குறித்து மேலதிக விசாரணைகளை வந்து மேற்கொண்டு வர்றதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது குறித்து நாங்க முன்னாடியே பேசியிருப்போம். அதாவது வெளிநாட்டுல இருந்து, அதாவது இந்தியால இருந்து கூட 2 சாட்சிகள் வந்து கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறது கூட நீதிமன்றத்துல வந்து அவங்க ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருப்போம். அதே பாத்தீங்கன்னா இந்த பரிவர்த்தனையில வந்து ஒரு ஜெர்மனிய வங்கியில இருந்து 12 லட்சம் ரூபாய் யூரோக்களும், அதே மாதிரி ஆஸ்திரேலியா வங்கியில இருந்து 14,97,446 யூரோக்களும் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கதா தகவல்கள் வந்து வெளியாகி. ஆமா, அதான் இப்போ இவருடைய இந்த கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் இந்த வழக்கு வந்து இப்போ நீண்ட நாட்களாவே நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. இந்த வழக்கோட இப்போ விசாரணைகள் முடிகிற கட்டத்துல இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வெளியாயிருக்கக்கூடிய தகவல்கள். அதாவது இனி வரக்கூடிய
நாட்களில் வந்து இது முழுமையாக விசாரித்து முடிச்சு நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நாமல் ராஜபக்ஷவோட கிறிஷ் வழக்கு தொடர்பாக வெளியாகிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள். இப்படியான பின்னணியில் இந்த கொழும்பு கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் 4.3 ஏக்கர் நிலத்தை ஒரு இந்திய நிறுவனத்துக்கு குத்தகைக்கு விடுறதா சொல்லப்படக்கூடிய நிதி மோசடி தொடர்பான விசாரணைகள் தான் இது. இந்த மாதிரி நீதிமன்றத்தில் அண்மையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் இந்த தகவல்கள் எல்லாமே வந்து வெளியாகிட்டு இருக்கு. அப்போது எதிர்வரும் நாட்களில் இப்போ நாமல் ராஜபக்ஷ 2029 ஜனாதிபதியாக பதவி வகிக்கிறதுக்கான கனவுகளை வந்து கண்டுட்டு இருக்காரு. அதுக்கான வேலைப்பாடுகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லையா? ஆனால் ஒரு பக்கம் அவங்க வந்து எந்த அளவுக்கு நாங்கள் அடுத்து ஜனாதிபதி தேர்தலில் நிற்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் எப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு எதிராகும், அவங்களுடைய ஆட்சிகளில் நடந்த அதிகார துஷ்பிரயோகம், ஊழல் வழக்குகள் இது எல்லாத்தையுமே வந்து வெளியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு வழக்கு தான் இந்த வழக்கு. அது வந்து இந்த அரசாங்கத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்டது கிடையாது. முதல்ல இருந்தே இந்த வழக்கு நிலுவையில் தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அண்மையில் கூட நாமல் ராஜபக்ஷ ஒரு மக்கள் சந்திப்பில் சொல்லியிருந்தாரு. மற்றவங்களுடைய சாதாரண வழக்குகள் அப்படின்னு சொன்னால் அதை பேசி முடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் எங்களோட வழக்குகள் அப்படின்னு சொன்னால் அதை வந்து உடனே பேசி முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க தான் லம்பா பண்ணியிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் இதை 5-10ன்னு பண்ணாலும் இவங்க வந்து அந்த மில்லியன் கணக்கில், அதுவும் எத்தனையோ மில்லியன் கணக்கில் பண்ணும்போது இவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி வந்து கொடுக்கணும். ஏன்னா மக்கள் பணத்தில் தானே செஞ்சிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் கவர்மெண்ட் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான தகவல் தான் இந்த கிறிஷ் பரிவர்த்தனை தொடர்பாக வெளியாகியிருக்கு. நாமல் ராஜபக்ஷவுக்கும் சட்டம் வந்து ஒரு இருக்கக்கூடிய மாதிரி தான் அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் கூட்டிக்கிட்டு வந்து விட்டுருக்கு. ஆனால் இப்போது இந்த சிறைச்சாலை சம்பவம் இருக்கு இல்லையா, நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் வந்து எந்த அளவுக்கு தீவிரமாக போயிருக்கு அப்படின்னு சொன்னால், இலங்கையில் முதல் முறையாக சிறை அதிகாரிகள் கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவமாக தான் இந்த சம்பவம் மாறி இருக்கு. அப்படின்னா வரலாற்றில் ஒரு ஞாபகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த சம்பவம் வந்து பதிவாகி இருக்கு. இப்படியான பின்னணியில் இந்த சம்பவம் தொடர்பாக நாமல் ராஜபக்ஷவும் பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதுலேயும் கூட அரசாங்கத்துக்கு எதிராக தான் அவர் பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இதில் முதலாவதாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இந்த சிறைச்சாலை சம்பவத்தை வச்சு நான் அரசியல் பேசுறதுக்கு தயார் கிடையாது. ஏன்னா 2020 கூட மகார சிறைச்சாலையில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் அப்போது எதிர்கட்சியாக இருந்துச்சு. அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட அவங்க இதை வந்து அரசியல் மயப்படுத்தினாங்க, அரசியல் காரணமாக தான் இதை மாற்றினாங்க. அந்த மாதிரி இந்த சம்பவத்தை அரசியல் காரணமாக மாற்றுறதுக்கு நான் விரும்பலை. இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதாவது சிறை கைதிகளோட உறவினர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், சிறைச்சாலை அதிகாரிகளோட உறவினர்களாக, குடும்பமாக, பெற்றோர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பாவம். இவங்களுடைய அந்த மனவேதனை வந்து என்னால் புரிஞ்சிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, உருக்கமான பல கருத்துக்களை வந்து அவர் இந்த இடத்துல சொல்லியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அதாவது இப்போ இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் இருக்கு இல்லையா, இந்த போதை ஒழிப்பு, இந்த அரசாங்கத்தில் போதை ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மூலமாக தான் நடந்துகிட்டு இருக்கு. எப்படியுமே ஒரு நாளைக்கு வந்து ஒரு சில பேர் கைது செய்யப்படுறாங்க, முக்கியமாக இளைஞர்கள் கைது செய்யப்படுறாங்க அப்படிங்கிறது தான் நாமல் ராஜபக்ஷ முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. அதாவது இவங்க வந்து டெய்லி நியூஸில் வரணும், இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கு வந்து டெய்லி அந்த ஈவினிங் நியூஸில் வந்துடணும். அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து அதில் சும்மா அப்பாவியான இளைஞர்களை வந்து போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளை போட்டு, அவங்க மேலே போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளை போட்டு அவங்கள கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ளே போடுறாங்க. அவங்கள வந்து சரினா நீங்கள் வந்து இந்த புனர்வாழ்வு நிலையங்கள் இருக்கு இல்லையா, அங்கே தான் நீங்கள் கூட்டு போய் விடணுமே தவிர நீங்கள் சிறைச்சாலைகளில் விடக்கூடாது அப்படின்றது தான் நாமல் ராஜபக்ஷவோட கருத்தாக இருக்குது. நீங்கள் அப்படி சிறைச்சாலையில் விடுறனால தான் அதோட கொள்ளளவை தாண்டி அங்கே சிறை கைதிகள் இருக்காங்க, அதனால தான் இந்த மாதிரி மோதல் நிலைமை வருது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி அவருடைய தரப்பு கருத்துக்களையும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நீர்கொழும்பு வன்முறை சம்பவத்துக்கு பின்னாடி அவருக்கு ஒரு சாதாரண சந்தேகம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால இதை முழுமையாக விசாரிக்கணும், நீங்கள் வந்து விசாரணைகளை துரிதப்படுத்தணும், தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியும் சொன்னது மட்டும் இல்லாமல், இந்த நீதி அமைச்சர் வந்து அங்கே என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இல்லை நான் ரொம்ப நேரமாக சோஷியல் மீடியா பார்க்கல, அதனால் எனக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுங்கிற ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருந்தார். இந்த கருத்து அன்னைக்கு நாள்லேருந்து இப்போ வரைக்குமே ரொம்பவே பெரிய விமர்சனமாக மாறி இருக்கு. அப்போ நீதி அமைச்சர் கூட ஃபேஸ்புக் பார்த்து தான் நியூஸ் பார்க்குறாரா, ஏன் வந்து அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறதா அது ஒரு சாதாரண விமர்சனம் தான், அதை நாங்களுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தர. அவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படிங்கிறது தான். நீங்கள் ஃபேஸ்புக் ஒரு 5 ஹவர்ஸாக நீங்கள் ஃபேஸ்புக் பார்க்கலன்னா, அப்போ உங்களுக்கு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஃபேஸ்புக் பார்க்கலன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதே தெரியாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவருடைய பதில். அதுக்கு வந்து
அதையும் நாமல் ராஜபக்ஷ சுட்டி காட்டியிருக்காரு. சமூக வலைத்தளத்தை பார்த்து நடக்கிற வன்முறை சம்பவங்களை வந்து நாட்டோட நீதி அமைச்சர் தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா அது கேள்விக்குள்ளாக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தோட புலனாய்வு பிரிவு, இந்த புலனாய்வு பிரிவு வந்து நீர்கொழும்பு சிறைச்சாலை விஷயத்தில் வந்து சரியான முறையில் நடந்துக்கல. புலனாய்வு தகவல்கள் ஒழுங்காக கிடைச்சிருக்குன்னு சொல்லப்படுது, அதுக்கு வந்து முறையான பாதுகாப்பு வழங்கலை, இந்த புலனாய்வு பிரிவு சரியாக செயற்படலை அப்படிங்கிறது தான் நாமல் ராஜபக்ஷ முன்வைக்கிற குற்றச்சாட்டுகளாக இருக்குது. இதுதான் இந்த சிறைச்சாலை விவகாரத்தில் அவருடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி இருந்தாலும் அவர் அரசாங்கத்துக்கு எதிராக பல விமர்சனங்களை இந்த சிறைச்சாலை விவகாரத்திலையும் முன் வச்சிருக்கதை பார்க்கக்கூடியதா இருக்கு. ஏதோ அவர் என்னதான் பேசிக்கிட்டு இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களை வந்து அவர் ஹைலைட் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியதா தான் இருக்கு. ஸோ அதுல வந்து அவருடைய கருத்துக்களை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஸோ பார்ப்போம், இப்போ அரசாங்கம் வந்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்காங்க தானே, எப்படியோ எண்ட் ஆஃப் த டே அவங்க விசாரணைகள் முடிவுல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது இப்படி இருக்க நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்திலேயே இந்த அனுரா அரசு வந்து ஆட்சி ஏறினதுல இருந்து அவங்களுடைய முதல் டார்கெட் வந்து ராஜபக்சர்களுடைய குடும்பம் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ என்ன விசாரணை மேல விசாரணை அப்படின்னு சொல்ல, இப்போ 7 நாள் இருந்துச்சுன்னா 7 நாளும் எந்த விசாரணையை கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. குடும்பத்துல ஆளுக்கு ஒரு ஆளா போய்கிட்டே இருக்கணும், எந்த விசாரணை போவாங்கன்னே தெரியாது. ஸோ இப்படி இருக்க நேரத்துல வந்து எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இருக்காரு இல்லையா, இவரை வந்து லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வந்து விசாரணைக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இதை கேட்கும் போது நமக்கே வந்து ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, ஐயோ இவருமா இப்ப அப்ப யாருமே நல்லவங்க இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு நீங்களுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் சம்பந்தப்பட்ட வழக்குக்கு இவர் வந்து கூப்பிடலையா, இவர்கிட்ட வந்து வாக்குமூலம் எடுக்கணும். அதாவது இன்னொரு மெயின் கேஸ் ஒன்னு இருக்கு, அது சம்பந்தமா ஒரு வாக்குமூலம் ஒண்ணு தாங்க அப்படின்றதுக்காக தான் இவர் வந்து கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ பாக்குறவங்க வந்து அந்த சஜித் பிரேமதாசன் இருக்கார் இல்லையா, அவரை பத்தி தப்பா நினைச்சிட்டாங்க. சும்மா வாக்குமூலத்துக்கு தான் இப்ப கூப்பிடுறாங்க, இனிமே என்னென்னது கூப்பிடுவாங்க அப்படின்றது தெரியல. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன, ராஜபக்சர்களுடைய குடும்பத்தை உள்ள தள்ளணும் அப்படின்ற இதுலதான் அவங்க இருக்காங்கன்னு தெரியுது. சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து கை வைப்பாங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ வந்து இவர் எதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்துல வந்து இந்த சமிந்த குலரத்னவை வந்து நாடாளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகமாக நியமிப்பதற்கான நேர்காணல் குழுவுல எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து அங்கம் வகிச்சதா வந்து சொல்றாங்க. சோ இந்த நேர்காணல்ல வந்து ஒரு மோசடி நிகழ்ந்ததா வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது குறித்து கொஞ்சம் வாங்க வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கிளாரிஃபிகேஷன் வாங்க, கொஞ்சம் ஆபீஸ் ரூமுக்கு வந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து கூப்பிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த மாதம் 27ஆம் தேதி வந்து வாங்க அப்படின்னு வந்து ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அவர் வருவாரா இல்லையா அப்படின்றது வந்து தெரியல. அவர் இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியாது இல்லையா. சம்டைம்ஸ் 27ஆம் தேதி வந்து எனக்கு சுபம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். தெரியல, இது வரைக்கும் அவர் அப்படிதான் அந்த பேரோட தான் இருக்காரு. ஸோ இனிமே என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல இல்லையா. ஸோ அவர் வந்தா நல்லம், வந்து வாக்குமூலத்தை கொடுத்துட்டு போனா ரொம்ப நல்லதா இருக்கும். ஸோ பார்க்கலாம், 27ஆம் தேதி தானே, நம்மளும் அந்த 27ஆம் தேதி பாட்காஸ்ட் ஷோ பண்ண தான் போறோம். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து அப்டேட் வந்து கொடுத்துடலாம். ஆமா, அப்படின்னா இந்த சஜித் பிரேமதாசவுக்கு வந்து இப்படி வாக்குமூலத்துக்காக அழைப்பாணை விடுக்கிறதும் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறையா இருக்குமோ என்னவோ. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இப்படி சம்பவங்கள் பதிவாகி இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா அந்த இப்படி ஒரு நேர்காணல் குழுவில் ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு சிவனேனும் பார்லிமெண்ட்ல 2 ஸ்பீச் பண்ணிட்டு உதவியோட இப்ப அவர் அப்படிதான் விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேற பாவம், அவர்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா கூட கொஞ்சம் ChatGPT கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட நிலைமை மாறிடுச்சு. ஆனா பரவாயில்ல, பாருங்களேன், ஒரு ஒப்போசிஷன் லீடர், எதிர்கட்சி தலைவர், நாட்டோட மிக முக்கியமான எதிர்கட்சியோட தலைவர் வந்து AI வச்சு நாலேஜை ஷேர் பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை நம்ம பாராட்டணும். அட்வான்ஸ்டா இருக்காரு பாத்தீங்களா. மத்தவங்க எல்லாம் அப்படியே இருந்த இடத்துல இருக்கும்போது வந்து AI எல்லாம் யூஸ் பண்ணி அந்த பார்லிமெண்ட் ஸ்பீச் கொடுக்குறாரு, ஸ்கிரிப்ட் எல்லாம் அடிச்சு. எனக்கு என்னவோ நம்ம மைண்ட் வேற எங்கேயோ போகுது, இந்தியா பக்கம் போகுது, வேற யாரோ ஸ்கிரிப்ட பார்த்து பேசுறதெல்லாம் போகுது. சரி எதுக்கு, அது இன்னைக்கு இந்த சம்பவம் பதிவாகி இருந்துச்சு தானே, இருந்துச்சு. வெளியில யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன சினிமால இருந்து போயிட்டாருன்னு கவலைப்படாதீங்கப்பா, அவர் அரசியலையும் சினிமா மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வெளியில பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் சும்மா ஒரு கருத்து சொன்னேன், அது போற போக்குல ஒரு பதிவு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த நீங்க வந்து இந்த ஊழல் வழக்குகள் ராஜபக்ஷ குடும்பம் அப்படின்னு பேசும்போது தான் இப்போ
இப்போ நம்ம நாமல் ராஜபக்ஷோட வழக்கு பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த யோஷித்த ராஜபக்ஷோட வழக்கும் வந்து நேற்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. இதை பற்றி ஏற்கனவே பல தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனாலும் இதை பற்றி பேசும்போது இதை எப்படி விட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். என்னன்னா இப்போ முன்னாள் காதலி அவங்க வந்து பல விஷயங்களை வந்து அப்படியே புட்டு புட்டு வச்சுருக்காங்க கோர்ட்டில், அவங்களுடைய வாக்குமூலத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அவர் யோசிச்சிருக்க மாட்டார் இல்லையா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எல்லாம் கூடவே இருந்துட்டு எனக்கு இப்படி ஒரு நாள் எனக்கு எதிராக வந்து வாக்குமூலம் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி யோஷித்த ராஜபக்ஷ யோசிச்சிருந்திருக்க மாட்டார். ஆனால் அவருடைய முன்னாள் காதலி மூலமாக வந்து பல விஷயங்கள் வந்து நீதிமன்றத்தில் நேற்று சொல்லியிருக்காங்க. இல்லை என்ன விஷயம், மெயினான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு காணி வாங்கியிருக்காங்க, அந்த காணியில் ஒரு பெரிய வீடும் கட்டப்பட்டிருக்கு. அது வீடு இல்லாம பங்களா அப்படின்னு சொல்லலாம், மாளிகை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாம் இருக்கோம்ல, அதுதான் வீடு, அவங்க கட்டினா அது வந்து மாளிகை. மாளிகை ஆடம்பர அதிசொகுசு மாளிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து கட்டியிருக்காங்க. அது ஏன் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கட்டியிருக்காரு அப்படின்னு அவங்களுடைய முன்னாள் காதலி சொல்றாங்க. அப்படின்னா நானும் அவரும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே போய் சேர்ந்து வாழ்றதுக்காக அவர் அதை கட்டினாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனவு கண்டிருக்காங்க அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க 2 பேரும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணி தான் இருந்திருக்காங்க. அப்போ அந்த வீட்டுக்கு போகிறது மட்டும்தான், கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போகிறது மட்டும்தான் குறையா இருந்திருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. அப்போது அவங்க அதை வந்து நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தி இருந்தாங்க. இப்படி ஒன்றுக்கு தான் நாங்கள் வந்து இந்த வீட்டை கட்டியிருந்தோம், அதுக்கு எப்படி காசு கொண்டு வந்தாங்க, அது யார் அந்த காசு கொண்டு வந்தாங்க, அதாவது இந்த காசை எப்படி கொடுத்தாங்க, கருப்பு பணம்னு சொல்லப்படுது, அது மூலமாக தான் இந்த காணி வாங்கப்பட்டிருக்கு. அதுலேயும் அந்த சூட்கேஸில் அந்த காசு கொண்டு வந்தது வந்து பாதுகாப்பு பிரிவினர், செக்யூரிட்டிஸ் தான் அப்படின்னு சொல்லியும் ஒரு வெளிப்படுத்தல் நீதிமன்றத்தில் நடந்திருக்கு. அதையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடற்படை அதிகாரியாக இருக்கும்போது தான் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஐயாவுக்கு நீங்கள் எப்படி கடற்படை அதிகாரி ஆனீங்க அப்படிங்கிறதுலையே அதுல இப்ப இந்த கேஸ் வேறையா அப்படின்ற மாதிரி இப்போ என்னன்னா, நீ கடற்படை அதிகாரியா ஆனது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்போ இது ஆனது மட்டும் இல்லாமல் இதில் வேற நீ செஞ்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து எல்லா பக்கத்தாலையும் அப்படியே பிடிச்சி இறுக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் சொல்லணும். என்னன்னா, ஒரு இப்போ கடற்படை அதிகாரியா ஆனது வந்து சட்டவிரோதமானது அப்படிங்கிற மாதிரி தானே வழக்கு விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு இல்லையா. அவர் வந்து சிங்களத்தில் எஸ் எடுத்துட்டு போய் நேவியில் சேர்ந்திருக்காரு, ஒழுங்கான பயிற்சி பெற்றுக்கொள்ளலை அப்படிங்கிறது தான் யோஷித்த ராஜபக்ஷ மேலே புதுசாக சேர்ந்திருக்கக்கூடிய வழக்கு. அதில் இப்போது அவருடைய பழைய வழக்கில் என்ன வெளிப்படையாக தெரிய வந்திருக்கு அப்படின்னா, கடற்படை அதிகாரியாக இருக்கும்போது இந்த மாதிரி சட்டவிரோத சொத்துக்கள் ஈட்டப்பட்டிருக்கு அப்படின்றது. இதில் எப்படி பார்த்தாலும் அவருக்கு பிரச்சனை தான். எப்படியோ இந்த வழக்குகள்ல இருந்தெல்லாம் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். போற போக்க பார்த்தா ஸ்ரீலங்காவை காப்பாத்துறதுக்கு இந்தியன் தாத்தா தான் வரணும் போல. ஆமா, இந்திய தாத்தா தான் வந்தாகணும் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஸோ இது இப்படி இருக்கிற இதை பார்த்தீங்கன்னா, அண்மையில் வந்து அந்த நீர்கொழும்பு சம்பவம் ஒன்று நடந்துருச்சு இல்லையா, அதில் வந்து நிறைய பேர் வந்து அந்த போலீஸ் உத்தியோகத்தரை வந்து பாராட்டியிருப்பாங்க. ஏன்னா அவர் மட்டும் அந்த நேரத்தில் வந்து துப்பாக்கி பிரயோகத்தை வந்து மேற்கொள்ளலாட்டி அந்த உள்ள இருந்த அந்த கைதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கைதிகள் அப்படின்னு சொல்ல முடியாது, கொடூரமான தாக்குதலை மேற்கொண்ட கைதிகள் அப்படின்னே சொல்லலாம். அவங்க மட்டும் வெளியில வந்திருந்து நம்ம சமூகத்தோட இணைந்திருந்தாங்க அப்படின்னா நாட்டுல வந்து பெரிய அளவான பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த போலீஸ் உத்தியோகத்தர் அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதால தான் அவங்க வந்து திருப்பி ஆயுதங்களோடய அவங்க வந்து உள்ள ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த போலீஸ் உத்தியோகத்தருக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து பல கொலை அச்சுறுத்தல்கள் வந்து வருதான். அதாவது நான் உங்களை வந்து எங்க கண்டாலுமே சுடுவோம், வெளியில எங்க பார்த்தாலும் சுடுவோம், உயிரோட விட மாட்டோம் அப்படின்னு நிறைய அச்சுறுத்தல் வர்றதாவும் சொல்லியிருக்காங்க. கைதிகள் மூலமாவே அச்சுறுத்தல். ஆமா, ஆனா இதே நேரத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த போலீஸ் உத்தியோகத்தர் வந்து ஒரு டெங்கு நோயால வந்து பாதிக்கப்பட்டிருந்திருக்காரு. அப்படி இருந்தும் கூட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தன்னுடைய கடமைக்கு வந்து உண்மையாக இருந்து வந்து இப்படியான ஒரு துணிச்சலான ஒரு செயலை வந்து செஞ்சிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு போலீஸ் உத்தியோகத்திற்கு தான் இப்படிப்பான மிரட்டல்கள் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ அந்த ஹர்ஷன நாணயக்காரர் நீதி அமைச்சர் வந்து அன்னைக்கு போலீஸ் உத்தியோகத்தர் வந்து இறந்திருந்தாங்க இல்லையா, அப்போ வந்து போகும்போது கூட அவருடைய வேலை செஞ்ச சக அதிகாரிகள் வந்து அவர் வந்து பேசியிருப்பாங்க. அதாவது இந்த அதிகாரிக்கு வந்து நீங்க வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், அவர் இல்லாட்டி இந்த நிலைமை வந்து ரொம்ப மோசமாகி இருக்கும் அப்படின்னு அவங்களும் அவங்களுடைய சார்பில் வந்து நிறைய கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி தெரிவிச்சிருந்தும் கூட இந்த அரசாங்கம் வந்து என்ன செய்ய போகுது அப்படின்றதுதான் தெரியல. ஏன்னா அவரால் தான் ஒரு பெரிய ஒரு போராட்டமே வந்து அவரால் தான் அடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றதும் தெரியல. ஆனால் இப்போதைக்கு வெளிநாடுகள்ல இருந்தும் சரி, கைதிகள்கிட்ட இருந்தும் சரி, நிறைய கொலை அச்சுறுத்தல் வர்றதா தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு. ஆமா, இப்போ இந்த சம்பவத்தோடையே இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில இருந்த
மிச்சம் இருந்த கைதிகள் அப்படி இல்லைன்னா அந்த வன்முறையில் ஈடுபட்ட கைதிகள்னு கூட சொல்லலாம் இல்லையா, இவங்க வந்து வேறு வேறு சிறைச்சாலைகளுக்கு வந்து இடமாற்றப்பட்டாங்க. அதில் வந்து இந்த வெலிக்கடை சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டாங்க, ஆங்கனுக்கொல்ல பலச, அந்த மாதிரி இன்னும் அனுராதபுரம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூர பிரதேசங்களில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளுக்கு கூட மாற்றப்பட்டாங்க. ஆனால் அந்த மாற்றப்பட்ட அடுத்த நாளே வந்து கிட்டத்தட்ட 3 கைதிகள் வந்து உயிரிழந்திருந்தாங்க. அவங்க சொன்ன காரணங்கள், சிறைச்சாலை திணைக்களம் சொன்ன காரணங்கள் வந்து வித்தியாசமானதாக இருந்தது. 2 பேர் வந்து நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்தாங்க. ஒருத்தர் வந்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செஞ்சு அதிலிருந்து வெளியில வந்து சிகிச்சை பெற்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்துட்டார் அப்படின்னு தான் சிறைச்சாலை திணைக்களம் முன் வச்சிருந்த விளக்கம். ஆனால் இப்போ வரைக்குமே அந்த குற்றச்சாட்டு இருக்கு. இவங்களுடைய அந்த உயிரிழப்புக்கு வந்து இந்த இங்கேருந்து மாற்றப்பட்ட கைதிகள் எப்படி திடீர்னு உயிரிழப்பாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தாகவும் விமர்சனமாகவும் இருந்தது. அதையும் தாண்டி இப்போ ஒரு சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருது. என்ன அப்படின்னு சொன்னால், இப்படி மாற்றப்பட்ட சிறைச்சாலைகளுக்கு போன கைதிகள், அதாவது நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து போன கைதிகளுக்கு வந்து இந்த ரெக் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. அவங்கள தாக்குறாங்க, அடிக்கிறாங்க, இந்த பட்டை எல்லாம் வச்சு அடிக்கிறாங்க, அந்த மாதிரி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்கன்னு பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருது. அப்போ நம்ம அந்த பக்கம் இருந்தும் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா, கைதிகள் பக்கம் இருந்தும் யோசிக்கணும். இப்படி இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுற சந்தர்ப்பத்தில் இன்னைக்கும் ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. கொழும்புல இருக்கக்கூடிய வெலிக்கடை சிறைச்சாலையில் வந்து கைதிகள் குழுவினருக்கு இடையில வந்து ஒரு மோதல் நிலைமை வெடிச்சிருக்கு. அந்த சிறை வட்டாரங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலோட அடிப்படையில் ஆரம்பத்தில் 2 கைதிகளுக்கு இடையில தான் இந்த சண்டை ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் 2 கைதிகள் போயிட்டு இதில் இணைஞ்சிருக்காங்க. மொத்தமாக இது வந்து ஒரு குழுக்களுக்கு இடையிலான மோதலாக வந்து மாறி இருக்கு. இதுக்கான சரியான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும், அதாவது நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்யும் வரைக்கும் இப்போ வரைக்குமே வெளியாகலை. விசாரணைகள் நடக்குது. விசாரணைகள்னா சிறைச்சாலை அந்த வட்டாரங்கள் வந்து இதுக்கான என்ன காரணம் அப்படிங்கிறது தொடர்பாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால காயமடைஞ்ச கைதிகளை வந்து உடனடியாக வெலிக்கடை சிறைச்சாலை வைத்தியசாலையில் சேர்க்கிறதுக்கான நடவடிக்கைகளை சிறை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கைதிகள் வந்து சிகிச்சை பெற்றுட்டு இருக்கக்கூடிய கைதிகள் வந்து குணமடைஞ்சதுக்கு அப்புறமா வந்து மறுபடியும் அந்த சிறைச்சாலைக்கு திரும்ப கூட்டிக்கிட்டு வர்றதுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படின்னா அந்த நடந்த சண்டையில் வந்து ஒரு கைதிகள் குழுவில் இருக்கக்கூடிய நபருக்கு வந்து அதிகமான காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் தான் வெளியாகிருக்கு. அப்போது இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறைக்கு அப்புறமா இடமாற்றப்பட்ட கைதிகள், அந்தந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு இடையிலையும் வந்து ஒரு மாதிரி மோதல் நிலைமை வந்து உருவாகிறதா தான் பல இடங்கள்ல இருந்து தகவல்கள் இப்போ வெளிப்படுத்தப்பட்டு வருது. இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கொள்ளளவு. ஏற்கனவே இந்த அரசாங்கமாக இருக்கட்டும் இந்த மாதிரி சம்பவங்கள் பதிவாகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க என்னென்னா, சிறைச்சாலையில் இந்த கொள்ளளவு அப்படிங்கிறது வந்து அதை விட அதிகமானவங்க இருக்காங்க. காரணம் என்னென்னா, இப்போது நிறைய இந்த போதைப் பொருள் குற்றச்சாட்டுகள் அப்படி இப்படின்னு சொல்லி அண்மை நாட்களில் கைதிகள் அதிகமாகுது அப்படிங்கிறதுனால சிறைச்சாலைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையும் வந்து அதிகமாகிட்டே போகுது. இதனால தான் இந்த மாதிரி சண்டைகள் வருது அப்படிங்கிறது தான் முக்கியமாக சொல்லப்படுற காரணம். இதில் இன்னொரு விஷயம் வெளிப்படுத்தப்படுது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது அங்கே கிட்டத்தட்ட அதிகமான கைதிகள் இருக்கிற ஒரு இடத்துல 180க்கும் குறைவான சிறைச்சாலை அதிகாரிகள் தான் அவங்கள பராமரிக்கிறதுக்கு, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு வந்து அந்த இடத்துல பாதுகாப்புக்கு விடப்படுறாங்க. அப்போ அவ்வளோ அதிகமாக இருக்கக்கூடிய சிறை கைதிகளை எப்படி 180 பேர் மட்டுமே பார்த்து கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா. மற்றது வந்து ஒழுங்கான கழிப்பிட வசதிகள் இல்லாமல் இருக்காங்க அப்படின்றதும், மற்றது ஒழுங்கான உணவுகள் கூட வழங்கப்படுதில்லை. இப்போ அன்றைக்கி இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரத்தில் கூட பெண்கள் கைதிகள் வந்து கூரைக்கு மேலே ஏறி ஒரு போராட்டம் நடத்துவாங்க. அதில் வந்து எங்களுக்கு வந்து பேண்டோல் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு ஒரு நோய் டெங்கு வந்தவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கான மருந்துகள் கூட வழங்கப்படுறதில்லை அப்படின்னு சொல்லி முன்வைக்கப்படுற அந்த குற்றச்சாட்டுகளும் இப்போ வெளியில் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கருத்துக்களையும் நம்ம அந்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு விதத்தில் அவங்க சொல்கிற விமர்சனங்களும் சரியாக இருக்குமோ அப்படின்னு வந்து எங்களை யோசிக்க வைக்குது. ஏன்னா இதில் 8 சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்தாங்க, சரி, அது அவங்களுக்கு அப்படி நடந்திருக்கக்கூடாது, அதை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இந்த கைதிகளுடைய பக்கத்துலேருந்து நம்ம யோசிக்கணும் இல்லையா, அவங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டுகள் சரியா ஒருவேளை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுமே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அரசாங்கம் வந்து சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு எந்த அளவுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்கு வந்து இந்த விசாரணைகளை நடத்துகிறாங்களோ, அதே மாதிரி உயிரிழந்த கைதிகளோட குடும்பத்துக்கும் வந்து ஒரு நீதி நியாயம் கிடைக்கணும் இல்லையா. ஏன்னா அதில் இந்த வன்முறைக்கு போகாத ஏதாவது ஒரு சம்மந்தமே இல்லாதவங்க கூட உயிரிழந்திருக்கலாம். ஏன்னா அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் கூட சும்மா சுட்டு கொலை செய்யப்பட்டதாக தான் அறிக்கையில் வெளியாகி இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் வந்து கைதிகள் தரப்புல இருந்தும் ஒரு நியாயம் வந்து நடத்தணும், அப்படிங்கிற நீதி வந்து நிலைநாட்டப்படணும் அப்படிங்கிறது தான். மற்றது சிறைச்சாலைகளுக்குள்ள கொள்ளளவு
அதை விட அதிகமாக இருக்காங்க அப்படின்னா இன்னும் இப்போ உடனே பாருங்க ஒவ்வொரு மூடப்பட்டுட்டு இருந்த வைத்தியசாலைகள் எல்லாத்தையுமே வந்து சிறைச்சாலைகளாக மாற்றுற அளவுக்கு அரசாங்கம் தீவிர நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னால் இதை முதலே பண்ணியிருக்கலாம் முதலே இல்லையா? பண்ணியிருந்தா இப்படியான சம்பவத்தை வந்து தவிர்த்திருக்கலாம். தவிர்த்திருக்கலாம் இல்லையா? அதான் இந்த பல எதிர்க்கட்சி தலைவர்களும் சொல்றது, அரசியல்வாதிகளும் சொல்றது அதுதான். என்னன்னா இப்போ கொள்ளலை விட அதிகமாக நீங்கள் கொண்டு போய் அங்கே விடுறதுனால தானே அவங்களுக்குள்ள இந்த மனஸ்தாபங்கள் வரும். இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு இடத்துல குழுவாக இருந்தாலே வந்து ஒவ்வொருத்தங்க அந்த ஒரு மனஸ்தாபங்கள் வர்றது என்ன, வாய் தர்க்கங்கள் வர்றது என்ன, ஏன்னா எங்களுடைய கருத்து வேறுபாடுகள் வர்றது என்ன, இந்த மாதிரி நடக்கிறது வழமை தானே. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில வந்து ஒரு சிறைச்சாலைக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட 10,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு தேவையான வசதிகள் கொடுக்கப்படுது இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல இந்த மாதிரி சில சம்பவங்கள், மோதல் நிலைமைகள் உருவாகிறது வந்து நடக்கும். அதுக்கு வந்து அரசாங்கம் முன்கூட்டியே ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தும் 24 மணித்தியாலங்கள் ஆகியும் வந்து அடுத்த நாள் இவ்வளோ பெரிய வன்முறையாக மாறுற அளவுக்கு அரசாங்கம் எந்த விதமான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் அவங்களுக்கு கொடுத்திருக்கல அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக பார்க்கப்படுது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அரசாங்கம் மேலே நிறைய விமர்சனங்கள் வந்து இந்த சம்பவத்தில் முன்வைக்கப்படுது. ஒழுங்கான முன்னாயத்தம் இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். அதனால ஆனாலும் இவங்க வந்து இந்த விசாரணைகளை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு நாளில் வந்து சிஐடி கிட்ட இந்த விசாரணையை மாற்றி இருக்காங்க. இப்போ சிஐடி விசாரணைன்னு சொல்லும்போது எங்களுக்கு தெரியும் ஒரு முழுமையான விரிவான விசாரணை நடத்தப்படும், கூடிய சீக்கிரம் உண்மை வெளிவரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அரசாங்க தரப்புல இருந்து இதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று எப்படியும் கொடுத்துதான் ஆகணும். அதுல வந்து நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றத நம்புறோம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத நம்பி பார்ப்போம். சார்பில்லாத மாதிரி இவங்களுக்கும் சார்பில்லாம அவங்களுக்கும் சார்பில்லாம உண்மையா என்ன நடந்துச்சு, இந்த பாதாள உலக குழு தானா, அப்படி இல்லைன்னா சொல்ற மாதிரி துபாயில இருந்து சர்வதேச நாடுகள்ல இருந்து வழி நடத்தினாங்களா, இல்லாட்டி பின்னாடி ஏதாவது அரசியல் சதி இருக்கா, இல்லாட்டி சிறைச்சாலை அதிகாரிகள் வந்து உண்மையாவே கைதிகள் ஒழுங்கா பார்த்துக்கலையா. இன்னொரு தகவல் வெளியாகுது என்னன்னா, இந்த 6ஆம் தேதி நடக்கும்போது சம்பவம் நடந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த உணவு வழங்க போன சந்தர்ப்பத்தில் வந்து அதுக்கு முதல் நாள் நடந்த சம்பவத்துக்காக சிறைச்சாலை அதிகாரிகளோட காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும், அதுக்கு மறுப்பு தெரிவிச்சதுனால தான் இந்த வன்முறை சம்பவத்துக்கு ஒரு ஆரம்பமா இருந்துச்சு அப்படின்னு தகவல்கள் வெளியாகுது. எங்கேயுமே உறுதிப்படுத்தப்பட்டது கிடையாது, அங்கங்க வெளியாகிற தகவல்கள் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம், முறையான ஒரு விசாரணை நடத்தப்படும்னு நினைப்போம், எதிர்பார்ப்போம். சரி, பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து யுத்தம் வந்து நிறைவடைஞ்சு நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ யுத்தம் நிறைவடைந்திருந்தாலுமே கூட அந்த இறுதி யுத்தத்தின் போது தமிழர்களுடைய பாரிய அளவிலான தங்க நகைகள் வந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் எல்லாமே ராஜபக்ஷ தரப்பு ஆக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னு சரத் பொன்சேகாவே சொல்லிட்டாரு. ஆனா இருந்தாலுமே இது குறித்து ஏன் அனுர அரசாங்கம் இன்னும் விசாரணையை வந்து தொடங்கல அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காரு. அதே மாதிரி இவருடைய தொகுதியிலிருந்தும் நிறைய மக்கள் வந்து அவருக்கு கோரிக்கை வச்சிருக்கதாகவும் சொல்றாங்க. அதாவது இறுதி யுத்தத்துல வந்து எங்களுடைய நகைகள் வந்து காணாமமாக்கப்பட்டது, அதை வந்து எப்படியாவது எடுத்துத்தாங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. இப்ப என்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த மஹிந்த ராஜபக்சே குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்க குடும்பத்துக்கு வந்து விசாரணை மேல விசாரணை கூடிக்கிட்டே போகுது. இதுல இவர் வேற எடுத்து கொடுக்குறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது விசாரிக்கிறீங்க உங்க லிஸ்ட்ல இதையும் சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவர் இதையும் அட் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் ஆரம்பத்துல இருந்து அந்த கேள்வி எல்லார்கிட்டயுமே இருக்கு இல்லையா, ஏன்னா அவங்க கிட்ட வந்து நிறைய நகைகள் இருந்ததா வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நகைகளுக்கு என்ன ஆனது அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு. ஸோ அதுக்கு வந்து விசாரணைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு அவர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. இதை வந்து அனுர அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அடுத்த லிஸ்டில் சேர்த்து விரைவாக விசாரணைக்கு அழைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அந்த மாதிரி கொஞ்சம் மெதுவாக போவோம், என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னும் லிஸ்ட் பெருசாக போய்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா இப்போ ஸ்ரீதரனுடைய கருத்து இப்போ அவர் சொல்லியிருக்கிறத தாண்டி இதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் வந்து கொஞ்சம் பேசு பொருளாக மாறி இருந்தது. இந்த நகைகள் அப்படிங்கிறத தாண்டி இந்த விடுதலைகளுக்கு சொந்தமாக இருந்த சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய அந்த இறுதி யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அது யாருக்கு வழங்கப்பட்டது, அதுக்கப்புறம் அவங்களுடைய பொறுப்புல இருந்து அது யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் அண்மைய நாட்களாகவே எழுந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இதுக்கான விடையை தேடுறதுக்கான தேடுதல் நடவடிக்கை வந்து இன்னும் இந்த அரசாங்கம் வந்து ஆரம்பிக்கலை. அவங்க வந்து இன்னும்
ஆரம்பிக்காத விஷயம், தொடாத விஷயம்லாம் நிறையவே இருக்குது. ஏன்னா இவங்க கடந்த ஆட்சிகள் நடந்த ஊழல், கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல்னு சொல்லி இந்த ஆட்சியில் நடந்த பெரிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து மறந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கபில சந்திரசேனோட மரணம் எல்லாம் வந்து இன்னும் வெளியில் எடுத்துகிட்டு வரப்படலை. ஞாபகப்படுத்தி கடிதம் அனுப்புகிற அளவுக்கு அந்த மரணம் எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் நடந்து சில குற்றச்சம்பவங்கள் தொடர்பாக தேடுறது குறைவு. ஒரு சில சமயங்களில் தோடும் இந்த ராஜபக்ஷ தரப்புக்கு எதிராக கொண்டு வர்ற வழக்குகள் எல்லாமே வந்து மக்கள் மனதை வெல்றதுக்காகவா, அந்த சொல்லிட்டோம் இல்லையா, அப்போ நம்ம செய்யணும் தானே அப்படின்னு செய்கிற மாதிரியும் இருக்குது. அப்படி இல்லாமல் இல்லை சீரியஸாகவே இல்லை நாங்கள் ஊழல் அடிப்பாட்ட தான் போகிறோம் அப்படின்னு செய்கிறாங்களா, அப்படி செய்கிறாங்களா இருந்தால் இதுக்கு இந்த ஆட்சிக்கு கீழே நடந்த ஊழல் வழக்குகள்லையும் நீங்கள் கை வைக்கணும் இல்லையா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனோட கோரிக்கையும் இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுத்து எதிர்வரும் நாட்களில் வந்து இந்த ராஜபக்ஷ தரப்புக்கு தான் இது போய் சேர்ந்துச்சா, அப்படி இல்லைன்னா இது எங்கே தான் இருக்குது, நிஜமாவே உண்மை என்ன அப்படிங்கிறது வந்து தேடுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் கூட அவங்களுடைய கோரிக்கை, அவங்களுடைய கேள்வி வந்து நியாயமானது தான். அது வந்து தேடுறதுக்கான நடவடிக்கைகளை வந்து இன்னும் ஆரம்பிக்கலை. மேபி இனி வரும் நாட்களில் ஆரம்பிக்கலாம். மறந்து போயிருப்பாங்க. இப்போ இதை கேட்டோன்னா அவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கலாம். திருப்பி இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ என்னவோ தெரியல. பாவம், வெகு சீக்கிரமாக அந்த இறுதி போரில் நடந்த நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. விடையே தெரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஆமாம், இப்போ இந்த கேள்வி அப்படிங்கிறத தாண்டி இன்னும் எவ்வளோ இருக்குது. இந்த காணி உரிமை பிரச்சனை வேற இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. காணியை வந்து ஒழுங்காக இராணுவத்தினர் வசம் தான் இன்னும் இருக்குது. முறையாக காணிகள் வழங்காமல் பெற்றுக்கொள்ள முடியாமல் பல பேர் இன்னும் வந்து போராட்டங்களில் தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையும் சொல்வாகாமல் இருக்குது. இன்னும் நிறைய பிரச்சனை தமிழ் மக்களுக்கு இருக்கு இல்லையா. அதையும் தாண்டி இதுவும் அதில் ஒரு பிரச்சனை தான். இந்த செம்மணி விவகாரமும் இன்னொரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் கூட இந்த விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்தி இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலாம், எடுக்காமலும் இருக்கலாம். நாங்கள் அது அவங்களுடைய நடவடிக்கையை பொறுத்து தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஸோ இதே மாதிரி மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். ஆமாம், இன்னைக்கு நாளில் வந்து பதிவாகி இருந்த பல செய்திகளை வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து நம்ம பேசியிருக்கோம். அதே மாதிரி திங்கட்கிழமையும் என்னென்ன செய்திகள் பதிவாகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கோம். எங்களுடைய பொலிட்டிக்கல் அரைனா நிகழ்ச்சி மூலமாக எங்களுடைய நிகழ்ச்சி தொடர்பாக இன்னைக்கு பேசியிருந்த இந்த சம்பவங்கள், விஷயங்கள் தொடர்பாக உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். நாங்கள் வந்து உங்களுடைய பதிவுகளை பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு ஸோ திங்கட்கிழமை சந்திக்கலாம். பை பாய்.